எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பென்சில் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேன் இண்டியா படம் ரிலீஸ் ஆயிருக்கிற கன்னடத்துல தமிழ் டப் ரிலீஸ் இருக்க மேக்ஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இந்த வாரம் தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல நம்ம நடிச்சவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிச்சா சுதீப் சார் நடிச்சிருக்காரு, இளவரசி சார் நடிச்சிருக்காரு, நம்ம வரலட்சுமி சார்த்துக்கு நடிச்சிருக்காங்க, சுனில் நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோன்னா ரெடின் கிங்ஸ்லி, ஆடுகளம் நரேன், வம்சி கிருஷ்ணா, இப்படி பல கேரக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டர் கிட்டத்தட்ட நம்ம விஜய் கார்த்திகேயன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கலைப்புலி தானு சாரும் ப்ளஸ் கிச்சா சுதீப் சார் தான் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 17 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோட கதைப்படி நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரா பதவியேற்க போறாரு. அடுத்த நாளும் ஒரு ஸ்டேஷனுக்கு வர போறாரு. அதே ஸ்டேஷன்ல ரிட்டையர் ஆக போற கண்டிஷன் இருக்கிற நம்ம இளவரசி சார் பட்டிருந்தாலும் அது ஒரு ரவுடிகள் உண்டான ஒரு பெரிய மாஃபியா ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்க ஒரு அரசியல் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம கிச்சா சுதீப் சார் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அங்க ரோந்து பண்ணிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களை மினிஸ்டரோட பசங்க கார்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அடிக்க, அதை எதிர்த்து கேட்க போன கூட இருக்கிற ஒரு போலீஸ்காரர் லேடி போலீஸை அடிக்க, அங்க கார்ல இறங்கி கோவம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் லாக்அப்ல போடுறாரு. கூட இருக்கிற போலீஸ்காரங்களை இவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு தெரிஞ்சவே இங்க பல குடும்பங்களை காலி பண்ணியிருக்காங்க, பூச்சி எல்லாம் செத்துட்டோம், அவ்வளவுதான், நான் என் குடும்ப குட்டி தான் முக்கியம், நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன், எனக்கு வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கூட நம்ம கிச்சாசுக்கு எதுக்கும் பயப்படாம எஃப்ஐஆர் போடு, இல்லைன்னா உனக்கும் சேர்த்து நான் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. பட் எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்காக வெளியே போயிருக்கிறப்ப நம்ம இளவரசி சார் மட்டும்தான் அங்க இருக்காரு. பட் இருந்தாலும் கூட அவர் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி வர்றாரு. எல்லாம் ஸ்டேஷனை ஓப்பன் பண்றாங்க. அங்க இருந்த அந்த 2 மினிஸ்டரோட பசங்க சூட் பட்டு இறந்து கிடக்குறாங்க. அங்க எல்லாருக்குமே சும்மா அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கே அப்படிங்கிறப்போ 2 பேரும் செத்துட்டாங்க. ஏன் செத்தாங்க, எப்படி செத்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இவங்க அரெஸ்ட் பண்ணது தெரிஞ்சவே ஏகப்பட்ட மட்டல்கள் வந்துட்டு இருக்குது. இது எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ எஃப்ஐஆர் போட்டு இங்கெல்லாம் இறந்தாங்கன்னு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்க போயிருங்க சார், நீங்க தனியால நீங்க 1000 பேர் இருந்தாலும் அடிப்பீங்க, ஆனா எங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, எங்களை நாங்கள் காப்பாத்திக்கணும், இல்லைன்னா அப்படியே என் குடும்பத்தை காப்பாத்திக்கணும், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு காலில் கெஞ்சுவாங்க. பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் சம்மதிச்சு நம்ம ஹீரோ அந்த 2 பாடியை மறைச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் நிரூபிச்சு அங்க வர்ற ரவுடிங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சீனுக்கு சீன் ஒரு 300-200 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களால எப்படி சமாளிச்சு ஒரு மினிஸ்ட்ரியும் அரசியல்வாதிகளும் மேலதிகம் சமாளிச்சு எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்றாரு, அவங்கெல்லாம் காப்பாத்தினாரோ இல்லையா, அந்த பாடி என்னதான் பண்ணாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கும்போது இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு டெக்னிக்கலா ஒரு நல்ல படம். ஏன்னா அந்த படத்துல ஹீரோயின் இல்லை, லவ் சீன் இல்லை, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டுக்கிறேன். கிச்சா சுதீப் சார்லாம் பார்த்தோன்னா நானே படம் பார்த்தேன், தமிழ்ல இடையில இன்னொரு படம் கூட பார்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் அப்படிங்கிறப்போ இந்த படமும் பார்க்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதான் பக்காவா இருந்துச்சு அந்த படம். கிச்சா சுதீப் சார்லாம் பார்க்கும்போது படத்துல அவர் ட்ரெயின்ல இருந்து இறங்கி அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிற பொண்ணுங்க அங்கிருந்து அவர் மூவ் ஆகி போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இடையில ரோந்திருக்க போலீஸ் எல்லாம் ஐ சொல்லிட்டு போவாரு. அங்க இந்த மாதிரி தான் அங்க ஒரு ஃபைட் பண்ணி அங்கிருந்து கூப்பிட்டு போய் இப்பெல்லாம் போயிட்டு இருக்கப்போ சரி ஓகே அப்படிங்கிறதுக்காக அவரோட பவர், ஏன்னா அவர் நிறைய இடத்துல சஸ்பெண்ட் ஆகி தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி தான் இங்க வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்காருன்னு ஒரு பயத்தில் இருக்கும்போது அங்க ஸ்டேஷனுக்கு போய் கூட இருக்கிற போலீஸ்கார எஃப்ஐஆர்லாம் வேணாம்னு சொல்றப்போ நீ தடுக்கிறன்னு உண்மையிலேயே கேஸ் போடுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாட்டும் இந்த கொலையை சமாளிக்கிறதுக்காக நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு வேலையும் சொல்லி அப்படியே இந்த ஒரு வீடியோ கால் பேசிட்டு அப்படியே கீழே அப்படியே பேசிட்டே இருப்பாரு. அந்த பொருளை மறைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போவாப்ல. வீடியோ கால் பேசிட்டு அது சீன் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த வரலட்சுமி மேடம் ரூபா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதையுமே கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டோட செயலை பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுன்னா மனசு எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே பார்த்தோம்னா கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் இன்ஃபார்மரா இருப்பார். அவர்லாம் அடைச்சி வச்சுட்டு கடைசியில் அவர் அடைச்சி வச்சனால அவரோட குழந்தைங்க பொண்டாட்டியும் தூக்கிட்டாங்க அப்படின்னு தெரியிறப்போ அதை காப்பாத்துறதுக்காக இவர் போறப்போ இப்படி நிறைய சீன் சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்க்கும்போது படத்துல ஒரு 2-3 ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் நான் சொன்னா உங்களுக்கு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கண்டிப்பா பாருங்க, அந்த ட்விஸ்ட்டுமே நல்லா இருக்கும். வரலட்சுமி மேடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நான் வரலட்சுமி மேடம் போஸ்ட்லாம் பார்த்துட்டு ஒரு ஹீரோயின் இருக்க மாட்டேன் சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க ரூபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வர்றாங்க.
அதாவது ஒரு இன்னிஷியேட் பண்றவங்க, அதாவது எப்படி சொல்லணும்னா, பாம்போட ஸ்மைல் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஏ டு ஜெட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ, அவரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து அவங்கள அந்த அளவுக்கு மைண்ட் டைவர்ட் பண்ணி விடுறாரு. அவங்களுமே கொடுத்த கேரக்டர் ஓரளவுக்கு ஓகே வந்துச்சு அப்படிங்காண்டி படம் ஃபுல்லாவே வர்றாங்க. ஹீரோவை பத்தியே புகழ்றாங்க அப்படிங்கிறப்போ, அது சில இடங்கள்ல இருக்கலாம் தான் இருந்துச்சு. இவங்கள தாண்டி பார்த்தோம்னா, நம்ம சுனில் சார் ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கு மனுஷன் நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோ நான் நேர்ல வந்தோம்னா நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நேர்ல போற சீன் ஆகட்டும், நீ எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றப்போ, நீ எதுவும் பண்ணல அப்படிங்கிறப்ப நீங்க என்ன சீண்டிட்டீங்க, நான் உன் தம்பி எங்க இருந்தாலும் தூக்குவேன்டா அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் டேய் டேய் அவன் கண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு மட்டும் நீங்களும் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த சினிமா ஓரளவுக்கு ஓகே. சுனில் சாருமே கொடுத்த கேரக்டர் ஓகே அப்படின்னு அவர்லாம் சொல்லவே தேவையில்ல. ரெடின் கிங்ஸ்லாம் பார்த்தோம்னா, இந்த படத்துக்கு ஒரு தேவையில்லாத கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா தான் இருந்துச்சு. இவங்க வந்து படத்துக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, ஹீரோ கூட ஒரு முக்கியமான கேரக்டர். நம்ம இளவரசி சார் தான் இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான கேரக்டர். அவர் ரிட்டையர் ஆக போறவரு. ஹீரோவை பத்தி நல்லா தெரிஞ்சவரு. ஸ்டேஷன்ல என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த கிளைமேக்ஸ்ல இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு தெரியப்ப அதில் அவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்னு கேரக்டர் ஆகட்டும். இன்னொருத்தர் பார்த்தோம்னா நம்ம வம்சி கிருஷ்ணா நடிச்சிருப்பாரு. அவர் தமிழ்ல நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவரு பார்த்தோம்னா இதுல வந்து மினிஸ்டர் பசங்களுக்கு ஒரு மச்சானா வர்றப்போ மச்சானா இருந்தாலும் கூட எவன்டா அவன் எந்த நாயிடா அடிச்சு தீட்டுட்டு இருக்கும் போது நான் மேக்ஸ் பேசுறேன் அப்படின்னு மேக்ஸ் உதவும் பண்ணாது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா அவ்வளவு பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இப்படி பயப்படுறாரு அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் மினிஸ்டர் கேரக்டர்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீன் வரும், கிளைமேக்ஸ் வரும், அதுக்கு மேலே அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் அப்படின்னு பார்க்கும்போது படம் ஓகே சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் படமும் இது ஓகேவா இருந்துச்சு அப்படிங்கிறப்போ இந்த படம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு தாட்டு தோணி இருக்கும். ஏன்னா அந்த படத்துல பெருசா பட்ஜெட் இல்லை. பார்த்தோம்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு சுத்தி இருக்கிற சில கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கதை நடக்கும். 70% காட்சிகள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும். ஃபுல்லா ஒரு நைட் ஒரு இரவில் நடக்கிற கதை அப்படிங்கிறப்போ அது இல்லாமல் எந்த நேரம் வண்டி போயிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு சீனுக்கு சீன் 200 வண்டி போயிட்டே இருக்கும், 200 ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு செட்டு போட்டு அங்கே ஒரு ஃபைட் நடந்திருக்கும். எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கைதி படம் கண்டிப்பாக ஞாபகம் வந்துச்சு. அதாவது கைதி படத்தோட கதை இது இல்லை, அந்த மேக்கிங் ஆகட்டும், அந்த ஒரு நைட் ஸ்டோரி, அந்த ஆக்ஷன் ஸ்டோரி அப்படிங்கிறப்போ எனக்கு கைதி படம் இந்த இடங்கள்ல நிறைய ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை கைதி படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுக்கணும் எடுத்திருப்பாங்க அப்படிங்கும்போது எனக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா படத்தில் லவ் சீன்ஸ் இல்லை, ஃபைட் சீன்ஸ் ப்ளஸ் 2 பாட்டு கதைக்கு என்ன தெரியும் அதை கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் இருந்தாலும் வழக்கமாக நம்ம தமிழ் மொழியிலையும் இந்த மாதிரி காட்சிகள் வரதான் செய்யும். எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது என் பையன் எல்லாத்தையும் காப்பாற்றாம விட மாட்டான், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அப்படி இப்படின்னு சில டைலாக்ஸ் சொல்லுவாங்க. அந்த டைலாக்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ஒரு ஆக்ஷன் படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. டைம் வச்சு பாருங்க, பார்த்துட்டு படம் எப்படி கீழே கமெண்ட்ல பார்த்தீங்க. மீண்டும் மீண்டும் அடுத்த ரிவ்யூ சந்திக்க வரை அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி.